ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 13th ஆகஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடு முழுக்க தமிழையும் பாரதியும் தொலைச்சிட்டு ஆதி தேடுறதும் அவரோட சோகமான வசனங்களுமா அப்படியே ஃபுல்லாக இந்த எபிசோடு முழுக்க போகுது. இதோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சாரதா அம்மாவும் ஆதியும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் உண்மை தெரிஞ்சால் பாரதி என்னை விட்டு போயிடுவாங்கன்னு நான் ரொம்ப சுயநலமாதாம்மா இத்தனை நாளாக அந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு பாருங்கள், நினச்சா மாதிரியே பாரதி நம்மளை விட்டு போயிட்டாங்க. அவங்க போனதோடு இல்லாமல் தமிழையும் வேற கூட கூப்பிட்டு போயிருக்காங்க. குழந்தைய தனியாக வச்சுக்கிட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களுக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கிடையாது, எங்கே போயிருப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஆதி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போ உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க, கரெக்டு தான் ஆதி, வேறு வழி இல்லை, நமக்கு உண்மையை தெரியாமையே நம்ம எப்படி வாழ முடியும்? அதனால தான் நான் உண்மையை லெட்டர் மூலமாக சொன்னேன். சரி பரவாயில்ல ஆதி, ஏதோ உண்மை தெரிஞ்ச வரைக்கும் நல்லது தான். நம்ம பாரதிக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு லதா மட்டும்தான், மேபி அவள் லதா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஆதிக்கிட்ட கேட்குறாங்க சாரதாம்மா. இது கேட்டவுடனே ஆதியும் யோசிக்கிறாரு, கரெக்டு தாம்மா நீங்கள் சொல்கிறது, நான் அதை யோசிக்கவே இல்லையே. சரி நான் வேணா லதா வீட்டுக்கு போய் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க, நானும் வரேன் ஆதி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் லதா வீட்டில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஆதி. அங்கே லதா வீட்டுக்கு போன உடனே லதா வாங்க ஆதி சார் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு, என்ன சார் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் வீட்டுக்கே வரதில்லை, பாரதி எங்கே எப்படி இருக்கா அப்படின்லாம் பாரதியை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி லதா பேசுகிறாங்க. இங்கே பாரதி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆதி. இங்கே இல்லையே அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ இப்படியே அவர் இங்கே இருந்தால் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி எனக்கும் பாரதிக்கும் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே லதாவும் சொல்கிறாங்க, இவ்வளோ நடந்திருக்கு, எனக்கு யாருமே எதுவுமே சொல்லலை. சரி இருந்தாலும் நீங்கள் உண்மை தெரிஞ்ச உடனே நீங்கள் போய் பாரதி கிட்ட சொல்லியிருக்கணும், அதுதான் நியாயம். அப்போ பாரதியோட கோபத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல ஆதி சார், நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்றே ஆதி சொல்கிறாரு, இல்லை உண்மை தெரிஞ்சால் என்னை விட்டு போயிடுவாங்கன்னு நான் பயந்து தான் நான் சொல்லாமல் இருந்தேன். இப்போ நான் பயந்த மாதிரியே எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்தாலோ இல்லை உங்களை காண்டாக்ட் பண்ணாலோ தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ அப்படி கிளம்பி வாசலில் போய் நிற்கிறாரு. அப்போ தமிழ் அப்பா அப்படின்னு கூப்பிட வரா. அப்போது கூப்பிட வரச்சே ஓடி பாரதி வாயை பொத்திடுறாங்க. ஆனால் ஆதி போகாமல் அவரோட இதயம் சொல்லுது, இவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அவர் இதயத்தை கேட்டுக்கிட்டு அப்படியே நிற்கிறாராங்க. வாசல் வரைக்கும் போனவர் திரும்பி உள்ளே வராரு. உள்ளே லதா கிட்டே கேட்குறாரு, கண்டிப்பாக அவங்க இங்கே இல்லையா, உங்களை காண்டாக்டே பண்ணலையா, இங்கே இல்லையான்னு அழுத்தி கேட்குறாரு. லதா ஒன்றே இல்லை, கண்டிப்பாக இங்கே இல்லை, ஏதாவது எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆதி சரி ஓகே கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பட் இப்போ தமிழும் பாரதியும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ உடனே இப்போ பாரதியை அடுத்தது காட்டுறாங்க. தமிழ் உடனே கோச்சிக்கிறது, இந்த மாதிரி என்னம்மா, அப்பா நமக்காக தானே இவ்வளோ தூரம் வந்தவனை இப்படி நீ விட்டுட்ட, அவரோட பேசவும் இல்லை, நீ அவரோட நம்ம போயிருக்கலாம் இல்லைம்மா, ஏமா இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறது தமிழ். உடனே பாரதி சொல்கிறாங்க, இது பாரு உங்கள் அப்பா நல்லவர் கிடையாது, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, இனிமேல் உங்கள் அப்பாவோட போகணும்லாம் நீ கேட்கவே கூடாது, இனிமேல் அவரோட நம்ம வாழ போகிறதும் கிடையாது, நம்ம வாழ்க்கை இனிமேல் தனி தான், நான் தான் உனக்கு இனிமேல் அம்மா அப்பா எல்லாமே, நான் இனிமேல் அவர்கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே தமிழ் சொல்கிறது, அம்மா நீ ரொம்ப தப்பாக முடிவெடுக்கிறம்மா, நீ சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, அப்பா நம்ம மேலே உயிரியே வச்சுருக்காரு, அவர் கண்டிப்பாக அவர் தப்பு பண்ணியிருந்தா அவர் சாரி கேட்பாரு, நீ முதல்ல அவர்கிட்ட பேசுமா, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறது. பட் இதை கேட்டவுடனே பாரதி நான் அவரோட பேச மாட்டேன், உங்கள் அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டாரு, இனிமேல் அவர் சாரியும் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, இனிமேல் நான் அவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே தமிழ் ரொம்ப ஃபீலாக இருக்குது. சரி எனக்கு புரியுதுமா, அப்பா ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், பட் ஆனால் என்ன தப்பு நீ எனக்கு சொல்லுமா அப்படின்னு கேட்குறது. பாரதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே லதாவும் அதெல்லாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே பாரதி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது பாரு தமிழ், சும்மா மேலே கேள்வி கேட்காத, அப்பா தப்பு பண்ணிட்டாருன்னா அதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பாவம் தமிழ் எப்படி பேசாமல் நின்றுடுறது, லதாவும் அப்படியே பார்த்துட்டு பேசாமல் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அறிவும் ஸ்வேதாவும் பேசிக்கிறாங்க. எப்படியோ இவ்வளோ வானஸ்தியாக இருப்பா இந்த பாரதின்னு நம்ம நினைக்கவே இல்லை, இப்படி வீட்டை விட்டு வெளில போவான்னு தெரிஞ்சிருந்தா இந்த உண்மையை எப்பயோ சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஸ்வேதாவும் அறிவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே அறிவு சொல்கிறாரு, இப்போ நம்ம லூஸ் ஆதி துரத்தின்னு போயிருக்கான், அவன் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வீட்டில் கொண்டு உட்காத்தி வச்சுட்டானா என்ன பண்ணுறது, அதான் நான் யோசிச்சுட்ருக்கேன், இப்போ போயிருக்கிற பாரதியை மொத்தமாக போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அறிவு. இது கேட்டவுடனே ஸ்வேதா சொல்கிறா, என்னப்பா சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நடக்குமாவா, நான் ஆல்ரெடி ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாரதியை எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிக்க ஆதி போயிருக்கான், ஆதியை ஃபாலோ பண்ண நம்ம ஆள் ஒருத்தனை அமைச்சிருக்கேன். ஸோ அவன் பார்த்துட்டு பாரதி எங்கே இருக்காங்கிறது ஆதிக்கு தெரிஞ்சதுன்னா பாரதியை உடனே போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு அறிவு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவர் பேசிகிட்டே இருக்கும்போதே அவங்க ஆளுக்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஸோ அந்த ஆள் சொல்கிறாரு, இங்கே வந்தார் லதான்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனார் ஆதி,
ஆதி. ஆனால் அங்கேருந்து திருப்பி சோகமாக அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பட் ஆனால் இது வரைக்கும் பாரதி அவர் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆள். இதை கேட்டவுடனே அறிவு சொல்கிறாரு, சரி ஓகே, அப்போ வந்து எப்போ நீ பாரதியை பார்த்தாலும் உடனே போட்டு தள்ளிடு, எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு வந்து சொல்கிறாரு. உடனே அந்த ஆளும் கேட்டுட்டு சரி சரி சார் ஓகே நான் பண்ணிடுறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு உங்களை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் இவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே அந்த இடத்துக்கு துரை வந்துடுறாரு. என்ன ஸ்வேதா, என்ன மாமா ரொம்ப பிஸியாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க போல இருக்கே, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம்மா, நீ எப்போ வந்தாலுமே டிஸ்டர்பன்ஸ் தான், அதோடு இல்லாமல் நீ வந்து ஏதாவது எஸ்கபஸ்கா ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து எல்லாரையும் மாட்டி விட்டுட்டு தான் இருப்ப, இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மூணாவது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, நான் வந்து உங்களோட மாப்பிள்ளை இல்லையா அப்படின்லாம் சொல்லி துரை கேட்குறாரு. உடனே இவங்கெல்லாம் வந்து அவரை போட்டு ஏதோ பேசுகிறாங்க. அப்படி இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி வந்து ஆதி பாரதியை பிரிக்கிறது, மொத்தமாக பாரதியை போட்டு தள்ளுறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ இப்போ வந்து ஆதி இங்கே காஞ்சிபுரத்தில் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கார். ஸோ அவர் வந்து பயங்கரமாக புலம்பிக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே பாரதி, தமிழை பார்க்காம நான் எப்படி இருப்பேன், தமிழ் இல்லாமல் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் வந்து தனியாகவே வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துடணும்னு நினச்சேன், ஆனால் உங்களையும் தமிழையும் பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோடய முடிவையே மாற்றிக்கிட்டேன், இப்போ இப்படி தமிழையும் நீங்களும் வாழ்க்கையை விட்டு போயிட்டீங்கன்னா நான் எப்படி வாழ்வேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாரதியும் லதா வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தமிழ் வந்து பார்க்குறா, ஆனால் அவளால் ஒன்றுமே செய்ய முடியல. சரின்ட்டு அவங்க வந்து பாரதி இப்படியே அழுதுகிட்டே எங்கேயோ எழுந்து போயிடுறாங்க. அப்போ டக்குன்னு தமிழ் பார்த்துட்டு அங்கே ஒரு ஃபோன் இருக்குது. உடனே ஃபோன் எடுத்து அவள் நேராக வந்து எங்கேயோ போய் ஒரு கதவு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு நேராக ஆதிக்கு கால் பண்ணிடுறான். கால் பண்ணிவிட்டு பாரதின்னு ஆதி வந்து நம்பர் பார்த்த உடனே பாரதி எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் பாரதி, கேட்குதா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு. உடனே தமிழ் வந்து அப்பா நான் தமிழ் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நாங்கள் வந்து லதா ஆண்டி வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறா. சொன்ன உடனே கவலைப்படாதீங்க தமிழ், நான் இப்போவே வரேன், அப்பா நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே உங்களை வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போதே பாரதி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தமிழை காணோன்னு உடனே அவளை தேடிக்கிட்டு போய் பார்த்தா அவள் கதவு பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கான்னு உடனே அவங்க உடனே போய் பாரதி வந்து தமிழை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இவர் ஆதி லைன்லேயே இருக்கார். தமிழ் அடிக்காதீங்க பாரதி அடிக்காதீங்க அப்படின்னு கத்துறாரு. பக்கத்து ரூமில் இருக்கிற லதாக்கு இந்த சத்தம்லாம் கேட்டு உடனே அவங்க ஓடி வந்து தமிழை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. இவர் ஆதி வந்து கத்திக்கிட்டே இருக்கார் ஃபோனில், பாரதி தமிழ் அடிக்காதீங்க சொன்னால் கேளுங்க, என் மேலே இருக்கிற கோவத்தை எங்கிட்ட காட்டுங்க, தமிழ் மேலே காட்டாதீங்க அப்படின்லாம் சொல்லி அவர் கத்திக்கிட்டே இருக்கார். பாரதி என்னோட பேசுங்கிறாரு. பாரதி வந்து அப்படியே ஃபோனை அணைச்சிடுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த பக்கம் ஆதி இப்படியே சோகமாக நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ அடுத்தது ஆதி வந்து லதா வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாரா, இல்லை இவங்க லதா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்களா, இன்னும் ஃபர்தராக கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.